மேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. வா மேடைக்கு. போடா. திரு சீமான் அவர்களே, நீங்க ஏதோ சொன்னீங்க. திரு சீமான் அவர்களே, மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, அண்ணன் கு. பிச்சாண்டி அவர்களே, அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே, எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தைமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பை அவர்களே, ராஜகண்ணப்பன் அவர்களே, ஆர்.எஸ். பாரதி அவர்களே, அண்ணன் அன்பக கலை அவர்களே, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாலடா, போடா அப்படி போடா. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆனா நீங்க அத்தனை பேரும் நாங்க என்றைக்கும் கழகத்தோடு இருப்போம்னு உறுதியோடு வந்திருக்கிறீங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு, உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்குமான அந்த உறவை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது. ஏன் அழுகுற? யார் என்ன சொன்னாலும், எந்த அவதூறுகளை பரப்பினாலும் சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கழகம் என்றைக்குமே ஒரு காவல் அரணாக நிச்சயம் உங்களோடு நம்முடைய தலைவர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய இந்த அரசியல் பேரிடர் காலத்திலையும் நம்முடைய தமிழ்நாட்டை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்காக காப்போம். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதை நாட்டை மீட்போம் என்று கூறி மணமக்களுக்கு மீண்டும் உங்க அத்தனை பேர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.